வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கடையெழு வள்ளல்களும் அவங்க ஆண்ட பகுதிகளும் அண்ட் தென் அவங்க என்னென்ன பரிசு கொடுத்துருப்பாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தோன்னாக்க பேகன், அவன் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னாக்க திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதினி மலையில் வாழ்ந்திருப்பான். பொதினி மலை தான் இன்றைக்கி பழனி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக மயிலுக்கு போரை பொட்டியவன் யார் பார்த்தோன்னா அவங்களுக்கு பேகன். அண்ட் தென் பேகன் ஆண்ட மலையான பொதினி மலை இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ரெண்டாவது பாரி. பாரி பொறுத்த வரைக்கும் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. இவர் ஆண்டமலை பரம்பு மலை, இன்றைக்கி பிரான்மலைன்னு சொல்கிறாங்க. இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து காரி, அதாவது மலையவான் திருமுடி காரின்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் மாவட்ட பக்கத்தில் திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோன்னாக்கா வாழ்ந்துருப்பார். இரவலர் அந்த பார்த்தோன்னா இவரை தேடி வர எல்லாத்துக்கும் பார்த்தோன்னாக்கா கருப்பு குதிரைகள் செல்வங்களை பரிசாக கொடுத்தவர் யாருனாக்கா காரி. அந்த பார்த்தோன்னா திருக்கோவிலூர் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஆய் அண்டிரன் இல்லை ஆயின்னு சொல்லுவாங்க. இவர் பொதிகைமலை அப்படி இல்லைனாக்கா அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா தெற்கின் கைலாயம், சிவஜோதி பர்வத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழைக்கிறாங்க. அந்த பகுதி ஆண்டவர் தான் பார்த்தோன்னாக்கா ஆய். இது பார்த்தோன்னா இன்றைக்கி தென்காசியோட ஒரு பகுதியிலும் இருக்குது. சில இடங்களில் பார்த்தோன்னா திருநெல்வேலியும் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? இவர் என்ன பண்ணுறாருனாக்கா நீலநாகத்தினுடைய இறைவனுக்கு பரிசளித்திருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதியமான், அதாவது அதியமான் நெடுமானஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தகுடூருங்கிற பகுதி ஆண்டிருப்பார். தகுடூர் இப்போ என்ன பகுதியாக இருக்குனாக்கா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கணும். இவர் பார்த்தோன்னாக்கா பூரிக்கல் மலைப்பகுதியில் விளைந்த அரிய வகையான நெல்லிக்கனியை ஔவையாருக்கு பரிசீலித்திருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நல்லி, இவர் நலிமலை நாடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுங்கோடு மலைமுகடு, அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னாக்க உதகமண்டலம் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தன்னுடைய நண்பர்களுக்கு பார்த்தோன்னாக்கா இல்லத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்துருப்பாரு. இது நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. அந்த பார்த்தோன்னாக்கா கடைசியாக ஓரி, வல்வில் ஓரின்னு சொல்லுவாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை பகுதியில் வாழ்ந்துருந்திருப்பார். பாலர்களுக்கு பார்த்தோன்னாக்கா இவர் பரிசளிச்சிருந்திருப்பார். ரைட்டுங்களா? அண்ட் தென் சிறுபான்ற்று தான் பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் சொல்லுது. சிறுபான்ற்று பார்த்தோன்னாக்கா நல்லூர் நத்தத்தினார் எழுதியிருப்பார். அவருடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா ஓய்மாநாட்டு நல்லியக்கோடன்னு சொல்லுவாங்க. ஓய்மாநாடு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. அந்த உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குதுல்ல, தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணன் சொல்லுவாங்க. அந்த குமண் வள்ளல் ஆண்ட பகுதி எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.